ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மசாலா பொருள் தயாரித்து டீ போட போகிறாங்க. இந்த சூடான டீ நம்ம மசாலா பொருளோட சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் எந்தவித நோய் தொற்றும் நம்ம தாக்காதுங்க. நல்ல இம்யூனிட்டியாகவும் இருக்கும். பல விதமாக இந்த டீ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ ஒரு ட்ரை பேனில் ஒரு 1/4 கப்புக்கு ஓமம் எடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் இருக்கும். எல்லா பொருளையும் சேர்த்துட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த ஓமம் எடுத்த அதே கப்பில் பாதி அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க. இந்த சோம்பையும் 2 ஸ்பூன் இருக்கும், இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்தது கிராம்பு ஒரு 6 எடுத்துருக்கலாம். அடுத்தது பட்டை ஒரு 3 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஏலக்காய் ஒரு 10 எடுத்துருக்கேன். நல்லா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், சளி இருமெல்லாம் எதுவும் இருக்காது. அடுத்தது சுக்கு ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே சேர்க்க முடியாது, நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி தூள் தூளாக ஆன பிறகு நம்ம சேர்த்தோம்னா வறுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கருத்துடாமல் நம்ம வறுக்கணுங்க. இந்த மாதிரி மசாலா பவுடரு ஆட் பண்ணி நம்ம டீ போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளோட எந்த ஒரு கிருமியும் தாக்காமல் இருக்குங்க. ஆக்சிஜன் லெவல் கட்டுப்பாடோடு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. ஒரு டீ போடும்போது நம்ம ஒரு டீக்கு 1/2 ஸ்பூன் வீதத்தில் நம்ம இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம ஏன் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கும் சரி, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்து இப்படி செய்யும்போது நமக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கிடச்சிச்சின்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா சந்தோஷமும் நல்லா வச்சுக்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த மசாலா பொடி நல்லா இதை வறுத்து எடுக்கும்போது நல்ல வாசனை கிடைக்குங்க. இந்த மாதிரி நமக்கு கருத்துடாமல் வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்படி மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சு இதை பவுடராக்கி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டீ போடும்போதெல்லாம் சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த டீயை வச்சு நம்ம எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப வாசனையான டீ நம்ம வீட்டில் ரெடியாக போகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டீ பாத்திரம் எடுத்துருக்காங்க. இதில் 1 டம்ளர் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் டீ போடுறதுக்காக இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது கூட நம்ம வழக்கம் போல் ஒரு ஸ்பூனுக்கு நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம சர்க்கரை நான் எப்பயுமே டீ போடும்போதே சேர்த்துருவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூனுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தாச்சுங்க. அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொடியை எடுத்து இந்த மசாலா பொடி தாங்க சேர்க்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இதை தான் நம்ம சேர்த்துருவோம். இப்போ இது கூட நம்ம 1/2 ஸ்பூனுக்கு இந்த மசாலா பொடியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. கலந்து விட்டுட்டோம்னா நல்லா நமக்கு கொதித்து வரும் பாருங்கள். இந்த கொதித்து வரும்போதே நம்ம வீட்டில் இந்த டீ வாசனை அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இந்த டீ நமக்கு நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நமக்கு கொதித்து வந்த சமயம் பார்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ டீயை நம்ம வடிகட்டிடுவோம். நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்து நம்ம டீ போட்டதால் இந்த மாதிரி வடிகட்டும் போதே நல்லா நுர கட்டி வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ நமக்கு. நம்மளுடைய டீ நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய அருமையான ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டீ ரெடி. உங்களுக்கு இந்த டீ பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான டீ சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.